நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லக்கா, காகல் பண்ணிட்டு இருந்தேன். பாட்டி சொன்னாங்க சுட தண்ணியால காகல் பண்ணா குரல் ரொம்ப நல்லா இருக்குமா. அப்புறம் காம்படிஷன்ல கலந்துக்கணும்னா எல்லாத்துக்கும் தயாராகி தானே ஆகணும். மாலதி, அதெல்லாம் சரிதான். ஆனா ஆனா என்னக்கா? இங்க பாரு, நீயும் விஸ்வாவும் ஒரே காம்படிஷன்ல கலந்துக்க போறீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள காம்படிஷன் ஓகே தான். ஆனா மாலதி, இந்த காம்படிஷன்னால உங்களுக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருமோன்னு. அக்கா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்ன மாதிரி தான் நானும் முதல்ல யோசிச்சேன். அப்புறம் நான் இத பத்தி விஸ்வா கிட்ட கூட பேசினேன். அவன் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாக்கா. நம்ம உறவை இதை விட மேலன்னு சொன்னான். இது இல்ல, வேற எந்த காம்படிஷன் வந்தாலும் எங்களோட உறவை கண்டிப்பா கண்டிப்பா பிரிக்கவே முடியாது. ஆமாக்கா, நான் ப்ராமிஸ் பண்றேன். அப்புறம் இதே மாதிரி சிச்சுவேஷன் திரும்ப வந்தாலும், ஒருவேளை இந்த காம்படிஷன்ல எனக்கும் விஸ்வாவுக்கும் ப்ராப்ளம் வரும்னு எனக்கே தோணினா கூட, தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி நானே ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி வந்துடுவேன். அந்த ஷோவை விட்டு விலகிடுவேன். ஆனா விஸ்வாவுக்கும் எனக்கும் பிரிவு வர மாதிரி நடந்துக்கவே மாட்டேன். இப்படிதான் இருக்குன்னு என்னோட அன்பு தங்கச்சி. ஜீவிதா, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற. விஸ்வாவும் மாலதியும் காம்படிஷன்ல கலந்துக்க போறாங்க. போருக்கு ஒன்றும் போகல. வினய், நீங்க விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள காம்படிஷன் கண்டிப்பா இருக்கவே கூடாது. அதுவும் முக்கியமா புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்களா, ஒருவேளை ஒருத்தர் மட்டும் அடுத்த ரவுண்டுக்கு முன்னேறி போயிட்டாங்கன்னா, இன்னொருத்தரால அந்த காம்படிஷன்ல கண்டினியூ பண்ண முடியலன்னா, அந்த நேரத்துல அவங்களுக்கு நிச்சயமா கஷ்டமா இருக்கும்ல. அந்த கஷ்டம் ஒருவேளை ஈகோவா அது மாறிடுச்சுன்னா. ஜீவிதா, நீ நிறைய படம் பார்த்து கெட்டு போயிருக்க. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. ஏன் இதை சீரியஸா எடுத்துக்கிற? இங்க பாரு, விஸ்வாவும் மாலதியும் சினிமால நடிக்கிறவங்க இல்ல, ரியல் லைஃப் கப்பல்ஸ். எனக்கு நீ சொல்றதுல உடன்பாடே இல்ல. புது உறவுகள் எப்பவும் ரொம்ப நாசுக்கா இருக்கும். அப்புறம் மாலதி விஸ்வாவும் ரொம்ப விளையாட்டுத்தனமானவங்க. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல அவங்க இந்த சூழ்நிலையை கடந்து போவாங்கன்னு. உண்மையா எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க இந்த சிச்சுவேஷனையும் கடந்து போய் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி கஷ்டங்களையும் அனுபவிச்சாதான் ஒரு கப்பல் ஸ்ட்ராங் ஆவாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னும் அவங்க 2 பேரும் சின்ன பசங்களா தான் இருக்காங்க. அதனாலதான் இந்த கஷ்டங்களை அனுபவிச்சாதான் மெச்சூர்ட் ஆக முடியும். அப்புறம் அப்படியே ஜீவிதா, விஸ்வா சின்ன வயசுல இருந்து மியூசிக் கத்துக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட லண்டன் டிகிரி கூட இருக்கு. எனக்கு என்ன சந்தேகம்னா, மாலதி அவனை ஜெயிக்கிறது தான் கஷ்டம். ஆனா மாலதி கிட்ட இருந்து விஸ்வா கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. அப்படியா? ஒருவேளை மாலதி நல்லா கத்துக்கிட்டு அவனை முன்னேறி போயிட்டானா? ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம 2 பேருக்குள்ள பெரிய சண்டையே வந்துரும். அப்படி வந்தா நம்ம எதிரிகள் தான். மோகன், நீ எப்ப வந்த? கரண சந்திச்சியா? இல்லம்மா, நான் ஹோட்டல் போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாராம். இப்போ நாம கரணை சந்திக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, ஹோட்டல்ல தங்குறவங்களோட அட்ரஸ அங்க குறிச்சு வச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஃபோன் நம்பரை அவங்க கிட்ட நீ கேட்டு வாங்கியிருக்கலாமே. எந்த ஹோட்டல்லையும் கிளைண்ட்ஸோட ஃபோன் நம்பர்ஸை தரமாட்டாங்கம்மா. அது அவங்க ரூல்ஸை மீறுற விஷயம். தேவைப்பட்டா போலீஸ்காரங்களுக்கு மட்டும் கொடுப்பாங்க, சாதாரண ஆளுங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ கருணா வந்து நம்மளை சந்திச்சாதான் நம்மளால அவரை சந்திக்க முடியும். இல்லைன்னா முடியாத விஷயம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது ஃபுல் ஆயிடுச்சு. தருண், இன்னொரு சூட்கேஸ் எடுத்துட்டு வா. அட என்னது? இன்னும் முதல் தடவையா பேக் பண்ற விஸ்வா? என்னோட பேக்கிங் அம்மா தான் பண்ணுவாங்க. ஆனா இந்த முறை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க மறுத்துட்டீங்க, ரைட்? அட எனக்கு என்ன தெரியும்? உனக்கு பேக்கிங் பண்ண தெரியாதுன்னு எனக்கு தெரியவே தெரியாதே.
அது மட்டும் இல்லாம உனக்கு இப்ப கல்யாணம் வேற ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா அம்மா தான் பணிவிட பண்ணணுமா? அப்படியா? அப்போ நீ பண்ணு. முடியாது. நான் ஏன் பண்ணணும்? நான் ஏன் ஓ வேலையை பண்ணணும்? நான் ஒன்னும் உன்னை ஏன் தலையில உட்கார வச்சுக்க போறது இல்ல. உன்னோட அம்மா மாதிரி. அட, இதுல தலையில உட்கார வைக்கிற வேலை என்ன இருக்கு? நான் ஜஸ்ட் ஹெல்ப் தான் கேட்டேன். தட்ஸ் இட். உன்ன மாதிரி ஒரு உதவாக்கார பையனுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். நல்லதா போச்சு. பணக்கார பையனை சொல்லலையே. அட அண்ணி, வெல்கம். வாங்க வாங்க வாங்க. வந்து உங்க தங்கச்சிக்கு புரிய வைங்க. என்ன திட்டுறதுக்கு பதிலா எனக்கு ஹெல்ப் பண்ணா பெட்டரா இருக்குன்னு. அது மட்டும் இல்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை திட்டுறது சாதாரண விஷயம்னு சொல்லுங்க. ஏன்னா இங்க எல்லாம் தலைகீழா நடந்துகிட்டு இருக்கு. கங்கை நதி இருக்குல்ல, நான் அத கூட தலைகீழ ஓட வைப்பேன். ஆனா உன் சின்ன சின்ன வேலையில நான் பண்ண போறது இல்ல. நான் உன்னோட பொண்டாட்டி, உன்னோட வேலைக்காரி ஒண்ணு இல்ல. அதனால ஓ வேலையை நீயே பாத்துக்கோ. மாலதி, போது நிறுத்து. ஏதோ ஒன்று பேசிட்டே இருக்க. எனக்கு என்னமோ நீங்க ஹனிமூன் போற மாதிரியே தெரியல. அண்ணி, ஹனிமூன்ல கண்டிப்பா மகாபாரதம் தான் நடக்க போகுது. அதற்கான பிராக்டிஸ் தான் இது. அதுவும் நடிப்புல பெண்றா உங்க தங்கச்சி. ஹலோ, உன் அன்னைக்கு இத பத்தில நீ சொல்லணும்னு அவசியமே இல்ல. முதல்ல பேக்கிங் முடி. அதுக்கு அந்த தருண் சூட்கேஸ் கொண்டு வரணும்ல. சூட்கேஸ் தருண் தான் கொண்டு வந்து கொடுக்கணுமா? ஏதாவது ஒரு வேலையாவது சொந்தமா பண்ணுப்பா. சூட்கேஸ கொண்டு வா போ. ஓகே ஓகே ஓகே, ஐ அம் கோயிங். அண்ணி, நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ஹனிமூன் போறது ஒரு பொண்ணு கூட இல்ல, ஒரு காட்டு புலி கூட போறேன்னு நினைக்கிறேன். டோன்ட் வரி விஸ்வா, நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். தேங்க் யூ. என்னக்கா, நீ இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? உன் குழந்தைனாருக்கு புரிய வைக்கவே மாட்டியா? அவன் எவ்வளவு கெட்டு போயிருக்கான். இங்க பாரு மாலதி, என்ன இருந்தாலும் நீ விஸ்வாக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும். அவன் சொல்றது எல்லாத்தையும் கேட்கணும். மாலதி, உனக்கு தெரியுமா, எவ்வளவோ பொண்ணுங்க இருக்காங்க புருஷனோட பேச்சு ஒரு துளி கூட மறுத்து பேசாதவங்க. ஆனா நீ அவனை எப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ற மாதிரி பண்ற. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. விஸ்வாவா இருக்கிறதுனால உன்னை எதுவும் சொல்லாம இருக்கா. இதே வேற யாராவது இருந்தாங்கன்னா அப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். அக்கா, எனக்கு தெரியும், என்ன மாதிரி 440 வாட்ஸ் கரண்ட விஸ்வாவால மட்டும்தான் தாங்க முடியும். அப்புறம் என் வாழ்க்கை பூரா அந்த கரண்ட் அவனுக்கு கொடுக்க போறேன். இதாங்க என் ட்ரிக். ஆனா மாலதி, இது ஒரு நல்ல மனைவிக்கான பிஹேவியர் கிடையாது. நீ விஸ்வாக்காகவாது கொஞ்சம் உன்னோட நடவடிக்கையை மாத்திக்கிட்ட என்ன? நம்மளோட கல்ச்சர் படி புருஷனோட கைதான் என்னைக்குமே ஓங்கி இருக்கணும். புரியுதா? ஏய், ஜீவிதாவை பாத்தியா? என்னாச்சு? ஜீவிதா அண்ணி உள்ள மாலத்திக்கு பொண்டாட்டி எப்படி இருக்கணும்னு பாடம் எடுக்கிறாங்க. ஒருவேளை அண்ணி ரொமான்ஸ் பத்தி பாடம் எடுத்தாங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜீவிதாவோட ரொமான்ஸா? அந்த ரொமான்ஸ்க்கு அப்பனே நான் தான். அப்படியா? அவளுக்கே நான் தான் நிறைய கத்து கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே, ஆமா. அப்ப நீங்களே கத்து கொடுங்க. விஸ்வா சார், உங்க பேக். சரி சரி, நீ போ நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். மாலதி, இதுக்கப்புறம் நீ விஸ்வாவோட சேர்ந்து தனியா நேரத்தை கடக்க போற. அவனோட நீ இன்னும் நெருங்கி பழக போற. அவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, அவனோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாத்தையுமே உன்னால புரிஞ்சுக்க முடியும். என்ன என்ன? ஆனா மாலதி, நீ அவன் கூட கண்டிப்பா சண்டை மட்டும் போடாத. அப்படியே சண்டை வந்தாலும் ராத்திரி தூங்கறதுக்கு முன்னாடி அந்த சண்டைய நீ சரி பண்ணிடணும். புரியுதா? அப்புறம் நீ தேவையில்லாம சண்டை போட்டு. அக்கா, நீ அப்படியே பாட்டி மாதிரியே பேசிட்டு இருக்க தெரியுமா? ரிஷிகேஷ்ல இருந்து வரும்போது பாட்டி கூட இததான் எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. பாருமா மாலதி, நீ அங்க எல்லார்கிட்டயும் அன்பா பழகு. விஸ்வா கூட கண்டிப்பா சண்டை போடவே போடாத. ஒரு மனைவியா உன் கடமையை நீ நிறைவேற்றணும். அப்புறம் கண்டிப்பா நீ எந்த கலாட்டாவும் பண்ணக்கூடாது. இப்படி எல்லாம் சொன்னாங்க. அப்புறம்க்கா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? விஸ்வாவுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு இந்த மாதிரி கலாட்டால தான் ஆரம்பிச்சது. அதனால எங்க லைஃப்ல இந்த மாதிரி கலாட்டா விளையாட்டுல இல்லவே இல்லைன்னா எங்களோட உறவு நல்லா இருக்காதுக்கா. ஆனா நீ கவலைப்படாத, எனக்கு விஸ்வாவை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். நான் எப்பவுமே இருக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிட்டா விஸ்வா காதுல இருந்து போக வந்துரும். ஆக்சுவலா விஸ்வாவும் என்ன மாதிரி தான் ரொம்ப ஜாலியா இருக்கணும்னு நினைப்பான். லைஃப்ல கூலா இருக்கணும். நோ டென்ஷன், நோ கவலை, ஒன்லி கலாட்டா. இதான் அவன் ரொமான்ஸ் நினைப்பான். ஆனா உன்னோட அன்பு கணவர், என்னோட அன்பு மாமா அவர்கள், அவரு கொஞ்சம் வித்தியாசமானவர் தான். ஃபுல் ரொமான்டிக். எப்படின்னா இந்த புக்ல எல்லாம் வரும்ல அந்த ஹீரோ மாதிரி, எவர் கிரீன். அதனால என்னோட எவர் கிரீன் மாமாவுக்கு என்னோட அக்காவும் எவர் கிரீன் பொண்டாட்டி தான். ஆனா ஒண்ணு, மெதுவா அன்பா
மெது மெதுவா நிதானமா கொஞ்சம் அன்பு காட்டுறது, கொஞ்சம் துடிக்க வைக்கிறது, அப்புறம் துடிச்சு துடிச்சு எப்ப அவரோட நிதானத்தை இழக்கிறாரோ அப்போ அந்த நேரத்துல அன்பா அரவணைக்கிறது. புரிஞ்சுதா அன்பானாக்கா? அடே, எனக்கு என்ன தோணுதுன்னா மாலதி ரொமான்ஸை கரைச்சு குடிச்சிருக்கா, அதனால தான் இவ்வளோ எமோஷனல். இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, உள்ள போறேன். என்ன அடே பேந்த பேந்த முழிக்கிறீங்க? அந்த ரொமான்ஸ் கிளாஸை எங்களுக்கும் எடுங்களேன், ஏன்னா எங்களுக்கும் அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. சாரி மாமா, யூர் டூ லேட். நான் எல்லாத்தையும் அக்காவுக்கு கத்து கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அப்புறமா கேட்டுக்கோங்க. அப்புறம் இந்த வீட்டுக்கு ஒரே ஒரு டீச்சர் நீதானே. ஓ அப்படியா? அப்ப எனக்கும் கொஞ்சம் கத்து கொடுக்கலாம்ல, சீக்கிரம் கத்து கொடு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டல, இப்போ ஹனிமூன் போலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல வினய், நான் கேஸ் விஷயத்துக்காக மட்டும் உன்னை கூப்பிடல. கரணை பத்தி பேசலான்னு தான் உன்னை கூப்பிட்டேன். வினய், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு மூணாவது மனுஷன் திடீர்னு சௌத்ரி குடும்பத்துக்கு வந்து இப்படி ஒரு உதவி பண்ணிருக்கான். நம்ம அவனை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கண்ணா, இந்த விஷயத்துல உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளு. ஆனா கரணை பத்தி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்க தாத்தா, அவனை பத்தி தெரிஞ்சுக்க நானே முயற்சி பண்றேன். அப்ப நான் கிளம்புறேன் தாத்தா. சரிப்பா. வினய், முதல்ல இந்த விஷயம் என் மூளைக்கு எட்டவே இல்லை. தாத்தா சொன்னது சரிதான். கரண் எதுக்காக நம்மளுக்கு உதவி பண்ணணும்? அதுக்கான காரணம் தெரிஞ்சே ஆகணும். வினய், எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பயமா இருக்கு. என் குடும்பத்துல இருக்கிறவங்க விவரம் தெரியாதவங்க. அப்புறம் பாட்டி கரணை கடவுளா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, ஒருவேளை கரண் ஏதாவது மனசுல வச்சுக்கிட்டு என் வீட்டுல இருக்கிறவங்கள மாட்ட வச்சிருவாங்க. ஜீவிதா, உன்னோட குடும்பமும் என் குடும்பமும் வேற வேற இல்ல. இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை கரணோட குறிக்கோள் இதானா, கண்டிப்பா நான் அவனை ஜெயிக்க விட மாட்டேன். இது உன் மேல சத்தியம். எதுக்கும் கவலைப்படாத. உங்களை மாதிரி எனக்கு நல்ல புருஷன் இருக்கும்போது நான் அதுக்காக வீணா டென்ஷன் ஆகணும்? அப்படியே ஆனாலும் உங்ககிட்ட என் டென்ஷனுக்கான மருந்து இருக்கு. ஐ லவ் யூ. அட, திடீர்னு என்ன விஷயமா? ஐ லவ் யூ வா? ரொம்ப நாள் கழிச்சு இதை கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் நல்லதுக்கு தான். மாலதியோட காத்து உன் மேல பட்டிருக்கு போல. மச்சினிச்சி எப்படியோ அதே மாதிரி தான் மாமாவும். மச்சினிச்சியோட அக்கா நீ இருக்கும்போது பின்ன மச்சினிச்சி எப்படி இருப்பா? எல்லாத்துக்கும் காரணமே நீ தான். நீ ஒருத்தி தான். ஐ லவ் யூ டு. போடா. போலாமா? சார் 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 எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன? நீங்க லக்கேஜ் எடுக்கிறீங்க. இட்ஸ் மை டியூட்டி. ஐ நோ தட்ஸ் யுவர் டியூட்டி. ஆனா என் பொண்டாட்டி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் என்னோட டியூட்டின்னு, அதனால நான் இதை பண்ணி தான் ஆகணும். விஷ்வா, வந்த இடத்துலயும் உன் விளையாட்ட ஆரம்பிச்சாத ப்ளீஸ். ஒரு பேக் என்கிட்ட கொடு. சார் 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 மேடம், மேனேஜர் பார்த்தாருன்னா என் வேலையே போயிடும். அவங்க வேலையை அவங்க பண்ணணும். நீங்க எங்க ரூம்க்கு போற வழியை மட்டும் காமிங்க. சார், அந்த ரூம் 3rd ஃப்ளோர்ல இருக்கு. நீங்க லிஃப்ட்ல தான் போகணும். சார், நாங்க லிஃப்ட்லயே போறோம். ஒன்னு சொல்லவா? இங்க ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லு. சண்டிகர்ல இதை விட பெரிய ஹோட்டல்ல உன்னை சேர்த்து விட்டுறேன். நிச்சயமா, ட்ரஸ்ட் மீ. போலாமா? சார் சார் ப்ளீஸ் இந்த லக்கேஜ் என்கிட்ட கொடுத்துருங்க. மேடம் கொடுக்க இட்ஸ் சொல்லுங்க. ஓகே.
விஷ்வா, இவர் அந்த கரண் தானே? இவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? தெரியல. சரி போலாம். வாவ்! விஷ்வா, நாம இங்கே தங்க போறோம். என்னால நம்பவே முடியல விஷ்வா. அப்படியா? அப்ப சரி, நீ நம்ப வேணாம். ஒருவேளை உனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா வெளியில எங்கேயும் போக வேணாம். அப்படியா? ஆனா ரூம்லயே இருந்தா போர் அடிக்காது? போரா? உன் கூட அதுவும் இந்த ரூம்ல? சாரி, நோ சான்ஸ். மும்பையை சுத்தி பார்க்கறதெல்லாம் சும்மா ஒரு பேருக்கு. உண்மையான ஹனிமூன் இங்கதான். இல்ல விஷ்வா, நீ தப்பா சொல்ற. ஹனிமூன்ல சும்மா பேச்சுக்குதான். நான் மும்பை தான் சுத்தி பார்க்கலாம்னு வந்தேன். விஷ்வா, கேட்வே ஆஃப் இந்தியா அங்க போலாமா ப்ளீஸ்? ஏன் இதயத்தோட கதவை மூடிட்டு நீ கேட்வே ஆஃப் இந்தியாவை பார்க்க போறியா? மால்தி, நீ என்னோட மனைவி. அப்போ ஹனிமூனை நிம்மதியா கொண்டாட விடேண்டி. அப்படியா? ஹனிமூன் எப்படி கொண்டாடுவாங்க? சொல்லட்டுமா? வேற யாரு சொல்வாங்க? சரி, முதல்ல இருந்து சொல்றேன். பேஜ் நம்பர் 1, சாப்டர் நம்பர் 1. ஹனிமூனுக்கு கூட புக் எழுதி வச்சிருக்காங்களா? நான் படிச்சதே இல்லையே. படிச்சது இல்லையா? நான் படிச்சிருக்கேன்ல. இப்ப நான் உனக்கு கத்து கொடுப்பேன் எப்படி படிக்கணும்னு. எல்லாத்துக்கும் முதல்ல நீ உன்னோட புருஷனுக்கு முடிஞ்சது ஹனிமூனோட கதை. மாத்தி போனை நீ எடுக்க இல்ல கூடாது. நோ இல்ல நோ. விஷ்வா, ரிஷிகேஷ்ல இருந்து போன் வந்ததுக்கு ஹாஃப் மினிட்க்கு மேல எடுத்துக்க மாட்டேன் ப்ளீஸ். ஹலோ மால்தி, எப்படிடா இருக்க? நீ மும்பைக்கு போய் சேர்ந்துட்டியா? சித்தி, நான் நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். மும்பைக்கு போய் சேர்ந்துட்டா? இப்போ நீங்க போன் வச்சுங்க. ஓகே ப்ளீஸ். ஹலோ ஹலோ மாலதிகா, எனக்கு இந்த கோட் ஷூட்ல தேவையில்ல. மும்பைல பாவ் பஜ்ஜி ரொம்ப ஃபேமஸ் அம்மே, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா 2-3 பார்சல் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. தாமு, நான் சொல்றது கேளு. உனக்கு ஐபாட் பவர் பாஜ்ல நான் அனுப்பி வைக்கிறேன். அப்படி இல்லனா கூட நானே எடுத்துட்டு வரேன். ஆனா இப்போ போன் வச்சிரு, தயவு செஞ்சு போன் வச்சிரு. அக்கா கொஞ்சம் கேளுங்களே. அப்புறம் அங்க 2-3 இடம் இருக்குல, கண்டானா லோலோபுலா, அந்த இடத்துக்கு மறக்காம கண்டிப்பா போகணும். தாமு, நீ எப்ப போன் வைக்கறியோ அப்பதானே என்னால மும்பையை சுத்தி பார்க்க முடியும். இப்போ போன் வச்சிரு, ப்ளீஸ். பை 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 மால்தி. பை மாலதிகா. பை. அட, போனை வச்சிட்டியா நீ? இல்ல இல்ல, பேசு பேசு. நமக்கு இதை விட்டா வேற வேலை என்ன இருக்கு? நாம இங்க போன் பேசுறதுக்கு தானே வந்திருக்கோம். எஸ்டிடி ஐஎஸ்டி விஷ்வா 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 ப்ளீஸ், நீ இப்ப என்ன கலாய்க்காத ப்ளீஸ். நான் வேணா இப்போ போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டு. ஓகே, இப்போ சந்தோஷமா? போனா நோ டிஸ்டர்பன்ஸ். இப்படி இல்ல இருக்கணும் பொண்டாட்டினா. இப்ப நீயும் நானும் இந்த ரூம்ல தனியா இருக்கோம், யாருமே இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ எந்த கரடியோட போனு? இந்த கரடியோடது. ஓ, அக்கா. ஓராயிரத்தில் ஓ அக்கா ஒருத்தி. அக்கா. மாலதி, உன் போன் ஏன் ஆஃப்ல இருக்கு? அப்புறம் நீ விஷ்வாவும் மும்பை போய் சேர்ந்துட்டீங்கல்ல? அக்கா, நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம். அப்புறம் நல்ல ஒரு போன் கூட பண்ண முடியாதா? இல்லக்கா, ஆக்சுவலா அது வந்த உடனே விஷ்வாவும் நானும். நீ மறுபடியும் விஷ்வாவோட சண்டை போட ஆரம்பிச்சிட்டியா? ப்ளீஸ் மாலதி, நீ அவ கூட சண்டை போடாம தான் இரு. அக்கா, நான் எதுவும் பண்ணல. விஷ்வா அவனாதான். ஹலோ அண்ணி, எப்படி இருக்கீங்க? அதான் தேனிலவோட டிப்ஸ மாலதிக்கு ஏற்கனவே கொடுத்துட்டீங்கல்ல, அதை ஆரம்பிக்க போனோம். அண்ணி, நாங்க நல்லபடியா பாம்பே வந்து சேர்ந்துட்டோம். இப்போ எங்களோட ஹனிமூன் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ ப்ளீஸ் தயவு செஞ்சு போனை வச்சிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். நான் பேசணும். அக்கா அக்கா, ஒரு நிமிஷம். நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லவே மறந்துட்டேன். அக்கா, அந்த கரண் இருக்கார்ல, அதான் நம்ம பாட்டிக்கு வீடு திரும்பி கொடுத்தாரே, அவரை நாங்க இப்ப இங்க பார்த்தோம். அந்த கரண் ஏன் அங்க வந்தா? அதான் எனக்கு புரியவே இல்ல. கரண் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், ஏதாவது பிசினஸ் விஷயமா வந்திருப்பாரு. சரி, கரண் பத்தி இங்க எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, இங்க மத்தது எல்லாமே நடக்க போகுது, ஆனா ஹனிமூன் நடக்காது. அக்கா,
அக்கா அக்கா நான் உன்கிட்ட அப்புறமா போன்ல பேசுறேன். பாய்க்கா, பாய். ஓகே பாய் மாலதி. இந்த வாட்டி நான் ஒன்றும் தப்பு பண்ணல. சரி என்ன பண்ணலாம்? நான் நிச்சயமா வினய் கிட்ட சொல்லியே ஆகணும் அந்த கரண் மும்பைல இருக்கான்னு.